ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிசி பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 2 ஆல்ரெடி 30 செக்ஷன் வரையும் பார்த்துருக்கோம். இதில் 31லேருந்து 40 செக்ஷன் வரையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். 31 செக்ஷன். எ வேர்ட் டினோட் எனி டெஸ்டிமெண்ட்ரி டாக்குமெண்ட். வில்லுனா தமிழ் மீனிங் உயில் அல்லது மரண சாசனம் அல்லது இறுதி விருப்ப பத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதர் இருக்காருன்னா அவரோட இறக்கும் தருவாயில் அவரோட ப்ராப்பர்ட்டி, அவரோட சொத்தெல்லாம் தான் விருப்பப்பட்ட நபருக்கு எழுதி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் உயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 32 செக்ஷன். The word referring to acts include illegal omission in every part of this code except where a country intention appears from the context. Words which refer to acts done extend also to illegal omission. இதோட மீனிங் பார்க்கலாம். செய்கை என்ற சொல் வரும் இடமெல்லாம் விடுகை என்ற சொல்லும் உள்ளடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 33 செக்ஷன் பார்க்கலாம். ஆக்ட் ஒமிஷன். The word act denotes as a series of act as a single act. இதோட மீனிங் பார்க்கலாம். செயல் என்ற சொல் ஒரு செயலை குறிப்பதை போன்றே ஒரு தொடர் செயலையும் குறிக்கும் அப்படின்றாங்க. நமக்கு தெரியும் ஆக்டுனா செயல் அப்படின்னு. ஒரு செயலை செய்கிறாங்கன்னா அது தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒமிஷன். The word omission denotes as a series of omission as a single omission. ஒரு விடுபட்டது என்ற சொல் ஒரு விடுதலை குறிப்பதை போன்றே ஒவ்வொரு தொடர் விட்டு விடுதலையும் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 34 செக்ஷன். Acts done by several person in further of common intention. When a person criminal act is done by several person is furtherance of the common intention of all. Each of such person is liable for that act in a same manner as if it were done by him alone. இதோட மீனிங் பார்க்கலாம். பொது எண்ணத்தை நிறைவேற்றும் பொருட்டு பல தரப்பினர்கள் செய்த செயல். அனைவருடைய பொது எண்ணத்தையும் நிறைவேற்றும் பொருட்டு ஒரு குற்ற செயலை பல நபர்கள் செய்யப்படும் போது அத்தகைய ஒவ்வொரு நபரும் அவரால் மட்டுமே செய்யப்பட்டதை போல அதே முறையில் அச்செயலும் அவர்களுக்கு பொறுப்புடையர் ஆவார். எப்படின்னா இப்போ ஒரு செவரல் பர்சனாகவே நமக்கு தெரியும். ஒரு 2-3 பர்சன் ஒரு 4-5 பேர் சேர்ந்து செய்கிறாங்க ஒரு செயலை. ஒரு கிரிமினல் இன்டென்ஷனோட ஒரு செயலை செய்யும்போது அவங்க தனித்தனியாக செஞ்சால் அவங்களுக்கு என்ன லயபிலிட்டியோ அதே லயபிலிட்டி தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க. 35th section. When such an act is criminal by reason of its beginning done with a criminal knowledge or intention. Whenever an act which is criminal only by reason of its beginning done with a criminal knowledge or intention is done by several persons, each of such person whose join in an act with such knowledge or intention is liable for the act in the same manner as if the act were done by him alone with knowledge or intention. இதோட மீனிங் பார்க்கலாம். குற்றம் சார்ந்த அறிவு அல்லது நோக்கத்துடன் செய்யப்படுவதற்கு மட்டுமே குற்றமாக இருக்கும் ஒரு செயல் பல நபர்களால் செய்யப்படும் போதெல்லாம் அத்தகைய அறிவு அல்லது நோக்கத்துடன் செயலில் சேரும்போது ஒவ்வொரு நபரும் அந்த அறிவு அல்லது நோக்கத்துடன் அவர் மட்டுமே செய்ததைப் போலவே அந்த செயலும் பொறுப்பேற்பார். இது நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா இதோட மீனிங் என்னன்னு புரியும். இப்போ ஏன்னு ஒரு பர்சன் இருக்கார், பின்னு ஒரு பர்சன் இருக்கார். அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இசட்டை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏ என்ன பண்ணுறாருனா அவர் கன் வச்சு ஷூட் பண்ணுறாரு. பி என்ன பண்ணுறாருனா அவர் குச்சி எடுத்து அடிக்கிறாரு. அப்போ யாருக்கு இதோட ஃபுல் யார் கொலை செய்யப்பட்டாங்க, யாரால் இசட் கொலை செய்யப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பி அட்டெம்ப்ட் ஆஃப் மர்டர் தான் வருவாங்க. ஏன்னா அவர் குச்சால் அடிக்கும் போது உடனே சாக மாட்டாங்க. இதே கன்னால் ஷூட் பண்ணும்போது அவங்க உடனே இறந்து போயிடுவாங்கள்ல. அதுதான் இதோட எக்ஸாம்பிள்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட்டு 36 செக்ஷன் பார்க்கலாம். 36. எஃபெக்ட் caused partially by act and partially by omission. Wherever the causing of a certain effect or an attempt to cause that effect
by an act or by an omission in is an offense, it is to be understood that the causing of that effect partially by an act or partially by an omission in the same offense. இதோட மீனிங் பார்க்கலாம். பகுதி ஓரளவு செயல் மற்றும் பகுதி விட்டுவிடுதல் ஏற்பட விளைவு என்னென்ன? எப்பொழுது ஒரு செயல் வழி அல்லது விட்டுவிடுதல் வழி ஒரு குறிப்பிட்ட விளைவுகளை அல்லது ஒரு முயற்சி ஏற்பட காரணமாகிய அப்பொழுது அது குற்றம். பகுதி ஒரு செயல் வழி மற்றும் பகுதி விட்டுவிடுதல் வழி ஏற்படும் விளைவு அவற்றை குற்றமாகும். என்ன சொல்கிறாங்கன்னா, இது இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தா புரியும். ஒரு செயல் நடக்குதுன்னா அது பார்ஷியலாக வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, அதே பார்ஷியலாக வந்து அது வந்து ஒமிட் பண்ணிடுறாங்க, வேண்டாம் அப்படின்னு விட்டு விடுறாங்க. அது இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஏ இன்டென்ஷனலி காஸ்டு இசட் டெத் partially by illegally omitting to give Z food, partially by beating Z. A has committed murder. என்ன பண்ணுறாருன்னா, ஏ வந்து என்ன நோக்கத்தோடு இருக்காருன்னா, இன்டென்ஷன் வந்து இசட்டை வந்து எப்படியாவது கொலை பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு இல்லீகலாக அவருக்கு கொடுக்க வேண்டிய உணவை வந்து என்ன பண்ணுறாரு, கொடுக்காமல் இருக்கார். அதே போல் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி வந்து உணவும் கொடுக்க மாட்டார், அதே மாதிரி அடிக்கிறாரு. அவர் அப்படி அடித்தா அவருக்கு என்ன ஆகும், உணவும் சரியான முறையில் கொடுக்க மாட்டார். அப்போயும் அவரோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும். அது மாதிரி அடிக்கிறார். அப்போ அடித்தா என்ன ஆகும், அவர் இறந்து போய்டுவார். அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ வந்து ஏ தான் கமிட்டட் மர்டர், ஏ தான் வந்து இசட் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்ஷியலி பை ஆக்ட் அண்ட் பார்ஷியலி பை ஒமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 37th செக்ஷன், கோஆப்ரேஷன் பை டூயிங் ஒன் ஆஃப் செவரல் ஆக்ட்ஸ் constituting an offense. When an offense is committed by means of several acts, whoever intentionally cooperates in the commission of that offense by doing any one of these acts, either single or jointly with any other person, commits that person. இதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். பல செயல்களால் ஒரு செயல் செய்யப்படும்போது தனியாகவோ அல்லது யாரேதேனும் வேறு நபருடன் கூட்டாகவோ செயல்களில் செய்வதன் மூலம் ஒத்துழைக்கும் எண்ணத்துடன் குற்றத்தை செய்த எவரும் அக்குற்றத்தை செய்தவரே ஆகும். இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா இதோட மீனிங் என்ன நமக்கு புரியும். ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏவும் பியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இசட்டை வந்து கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இசட்டு கொல்லணும் அப்படின்றப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு வந்து கொல்லுன்னா அப்படியே உடனேவே வந்து கொலை பண்ணிடல, போய் கத்தி எடுத்து குத்துறோம் அப்படி பண்ணல. என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி கொடுக்குறாரு. அவங்களுக்கு வந்து யாருன்னா ஏவும் பியும் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் கொடுக்குறாங்க, ஒரே டைமில் கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுத்து அவர் வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இன்டென்ஷனோட ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து கோஆப்ரேஷன் பண்ணி செய்கிறாங்க. யாருன்னா இசட்டை. அப்போ இது ரெண்டு பேருக்குமே வந்து கில்ட்டி ஆஃப் த அஃபென்ஸ் இருக்கும். யாருக்குன்னா ஏக்கும் பி, அதை தான் சொல்கிறாங்க. ஏ அண்ட் பி அக்ரி டு மர்டர் இசட் பை severally and at different times, giving him small dose of poison. A and B administrated the poison according to the argument with intent to murder Z. Z dies from the effect the several dose of poison so administrated to him. Here A and B intentionally cooperate in the commission of murder. இதை சொல்கிறாங்க பாரு, இன்டென்ஷனலி அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சேர்ந்து கொலை பண்ணணும்னு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக செவரல் டோஸாக வந்து அவங்களுக்கு வந்து எப்படி ஆகும், அது வந்து எஃபெக்ட் ஆகும், அவங்க வந்து இறக்கிறதுக்கு வந்து ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் ஆஃப் தம் டஸ் அன் ஆக்ட் பை விச் த டெத் இஸ் கர்ஸ்டு போத் கில்ட்டி ஆஃப் த அஃபென்ஸ். ரெண்டு பேருமே வந்து கில்ட்டி ஆஃப் அஃபென்ஸ், ரெண்டு பேருமே தனித்தனியாக செஞ்சால் என்ன குற்றமோ அதே குற்றம் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஏவும் பி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஜாயின்ட் ஜெயிலர், ரெண்டு பேருமே ஜெயிலராக இருக்காங்க ஒரு ஜெயிலில் வந்து. அப்போ என்ன பண்ணுறாங்க, இசட்டுன்ற ப்ரீசனர் வந்து ஒரு குற்றவாளி இருக்கார். அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து எப்படியாவது வந்து கொலை பண்ணிடணும், அவர் வந்து கொன்னணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அல்டர்னேட்டிவாக ஒரு 6 hours ஒரு பர்டிகுலர் 6 hours டைம்ஸ் இருக்குது.
அவள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. 2 பேருமே வந்து இல்லீகலாக அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறத நிறுத்திடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6 மணி நேரம் ஏ ஒர்க் பண்ணுறாரு, அப்பயும் வந்து இசட்டுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்றாரு. நெக்ஸ்ட்டு வந்து பி வந்து ஒர்க் பண்ணுறாரு நெக்ஸ்ட்டு 6 ஹவர்ஸ், அப்பயும் என்ன பண்ணுறாரு, இசட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்க மாட்றாரு, அதையும் வந்து ஒமிட் பண்ணுறாங்க. இப்படியே அவர் வந்து இப்படியே அவருக்கு சாப்பாடு கொடுக்காம இந்த இசட் என்ன ஆவார், ரொம்ப பசியால் வந்து இறந்து போயிடுவார். அதுதான் சொல்கிறாங்க. போத் ஏ அண்ட் பி ஆர் கில்ட்டி ஆஃப் த மர்டர் ஆஃப் இசட். 2 பேருமே தான் அவரோட சாவுக்கு வந்து காரணம். கில்ட்டி ஆஃப் த அஃபென்ஸ் அவங்க 2 பேரும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். சி, இதில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஏன்னு ஒரு ஜெயிலர் இருக்கார், இசட்னு ஒரு ப்ரீசனர் இருக்காங்க. ஏவோட இன்டென்ஷன் என்னென்னா எப்படியாவது இசட்டை வந்து கொலை பண்ணிடணும் அப்படி தான் சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. அப்போ இல்லீகலாக வந்து அதே இதுக்கும் நம்ம செகண்ட் பார்த்த இல்லுஸ்ட்ரேஷனுக்கு இதுக்கும் கொஞ்சம் நிறைய வேரியேஷன் வரும். அப்போ என்ன நடக்குதுன்னா, இசட்டுக்கு வந்து அவர் சாப்பாடு கொடுக்கறத நிறுத்திடுறாரு. நிறுத்தின உடனே அவர் என்ன நடக்குதுன்னா, அவர் சரி பசியால் செத்து போய்டும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் என்ன பண்ணிடுறாரு, வந்து இந்த மாதிரி அவருக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றது அவரோட மேல் அதிகாரிக்கு தெரிஞ்சதால் அவர் என்ன பண்ணிடுறாரு, டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. வந்து டிஸ்மிஸ் பண்ண அப்புறம் பின்னு ஒருத்தர் வந்து ஜெயிலர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதே போல் அவருக்கு என்னன்னா இசட்டை வந்து கொலை பண்ணிடணும், பிக்கும் அதே ஒரு இன்டென்ஷன் தான். அப்போ அவரும் வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டுறாரு. சரிங்களா? அப்போ என்ன நடக்குதுன்னா, அப்போ வந்து இதில் வந்து யாருக்கு வந்து எப்படின்னா, ஏக்கு வந்து அட்டெம்ப்ட் ஆஃப் மர்டர் கிடைக்கும், பி தான் வந்து செகண்டாக இது பண்ணார், சாப்பாடு கொடுக்காம அவர் இறந்துறார். அப்போ பிக்கு வந்து கில்ட்டி ஆஃப் மர்டர் கிடைக்கும். அதான் சொல்கிறேன். ஆனால் இவங்க 2 பேருக்குமே வந்து வித்தவுட் கொல்யூஷன் ஆர் கோஆப்ரேஷன் அப்படின்றாங்க. என்ன சொன்னால் 2 பேருக்குமே வந்து இவங்க 2 பேரும் இன்டென்ஷன் வந்து கொலை பண்ணணும், ஆனால் அவங்களுக்கு 2 பேருக்கும் உள்ள வந்து எந்த ஒரு கூட்டு முயற்சியும் எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் 36. 38 செக்ஷன். Persons concerned in criminal act may be guilty of different offence. Where several persons are engaged or concerned in the commission of a criminal act, they may be guilty of different offence by means of that act. இதோட தமிழ் மீனிங் என்னன்னு பார்க்கலாம். பல நபர்கள் ஒரு குற்ற செயலில் நடைபெறுவதில் இந்த தொடர்பால் அல்லது ஈடுபாட்டால் அவர்கள் இந்த செயலை காரணமாகவோ வெவ்வேறு குற்றங்களை புரிந்தவர்கள் ஆவார்கள். இதோட இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். பார்த்தா இதோட மீனிங் புரியும். ஏ அட்டாக் இசட் அண்டர் சச் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் கிரேவ் ப்ரொகேஷன் தட் ஹிஸ் killing of இசட் would be only culpable homicide not amounting to murder. B having ill will towards இசட் intended to kill him and not having subject to the provocation assist A in killing இசட். Here though A and B both are engaged in causing இசட் death, B is guilty of murder, A is a guilty only culpable homicide. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2-3 பேர் செவரல் பர்சனாக சேர்ந்து ஒரு கிரிமினல் ஒரு ஆக்டை வந்து ஒரு குற்றம் வந்து புரியறதுக்காக இருக்காங்க. அப்படி அப்படி நடத்தி இருக்கும் போது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கில்ட்டி ஆஃப் அஃபென்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் அஃபென்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு 38 செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. இந்த இல்லுஸ்ட்ரேஷனோட மீனிங் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா இசட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இசட்டை அட்டாக் பண்ணி இசட் வந்து இறந்துடுறாரு. இதுக்கு வந்து யாரு காரணம், பி என்ன பண்ணுறாருன்னா அவரை கோவம் ஊட்டுற மாதிரி வந்து சொல்கிறாரு. கிட்ட வந்து சொன்னதால தான் என்ன பண்ணுறாருன்னா அவரை வந்து தாக்கும் போது இப்போ வந்து ஏக்கு வந்து கல்பபிள் ஹோமிசைடு மட்டும்தான் இருக்கும், பிக்கு தான் அந்த கில்ட்டி ஆஃப் மர்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கில்ட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் அஃபென்ஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து 39 பார்க்கலாம். 39ல் வந்து வாலண்ட்ரிலி. எ பர்சன் இஸ் செட் டு curse an affect voluntarily when he curse it by means whereby he intended to curse it or by means which at the time of employing those means he know or had reason to believe to be likely to curse it. இதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். ஒரு நபர்
ஒரு செயலை செய்யும்போது அதனுடைய விளைவாய் கருதி அச்செயல் என்ன விளைவு ஏற்படுத்தும் என்று தெரிந்தோ அல்லது அச்செயல் ஏற்படுத்தும் விளைவை நம்புவதற்கு ஏற்ற காரணம் இருந்தாவோ அச்செயலை அவர் செய்யும் பொழுது பிறர் தூண்டுதலின்றி தானாகவே செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செயல் இருக்குன்னா அவர் வந்து வேறு யாரும் அவரை வந்து இன்டியூஸ் பண்ணக்கூடாது, இந்த செயலை நீங்கள் போய் செய்யுங்க அப்படின்னு. அவரே வந்து பிறகு தூண்டுதல் இன்றி செய்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தா புரியும். இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். A sets fire by night to an inhabited house in a large town for the purpose of facilitating a robbery and thus causes the death of the person. Here A may not have intended to cause death, may even be sorry that the death has been caused by his act. Yet if he knew that he was likely to cause death, he caused death voluntarily. இது மீனிங் என்னென்னா, வந்து அவர் வந்து கொள்ளையடிக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு திருடுறவர். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு லார்ஜ் டவுன் இருக்குது, ஒரு பெரிய நகர பகுதியாக இருக்குது, டவுனாக இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே உள்ள வீடுகளெல்லாம் வந்து அவர் தீப்பற்றி கொளுத்தி விட்டார்னா என்ன ஆகுனா, மக்கள் எல்லாம் வந்து அந்த தீயை வந்து கவனிப்பாங்க, நம்ம போய் ஈஸியாக திருடிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட வந்து செய்யலாம் அப்படின்னு இருக்காரு. அதை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து அந்த கொளுத்தின வீட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா, எரியிற வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு. இறந்துட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இறந்ததுக்கு இவர் ஃபீல் பண்ணுறாரு, இந்த மாதிரி நம்ம பண்ணது வந்து தப்பு அப்படின்னுட்டு. அதுவே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, யார் தூண்டுதல் இன்றி அவராக தான் செஞ்சார். அப்போ அந்த டெத்துக்கு யார் ரீசன்னா, இவர் தான் ரீசன். அந்த தான் வந்து ரீசன், கொள்ளையடிக்கிறார்ல அவர் தான் வந்து ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க, வாலண்டரிலியா. இதுதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாம். 40 செக்ஷன் offense. Except in the chapter and the section mentioned in the classes 2 and 3 of this section, the word offense denotes that made punishable by this code. சாப்டர் 4 சாப்டர் 5 உள்ள செக்ஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணதை பார்த்துக்கோங்க. இதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். ஐபிசி அல்லது அதன் பின்னர் பொருள் வரையறை செய்யப்பட்ட ஏதோ வந்து சிறப்பு அல்லது உள்ளூர் சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படக்கூடியது அப்படின்றாங்க. அதேமாதிரி வந்து நெக்ஸ்ட், த வேர்ட் அஃபென்ஸ் டினோட்ஸ் திங்ஸ் பனிஷபிள் அண்டர் திஸ் கோட் ஆர் அண்டர் எனி ஸ்பெஷல் ஆர் லோக்கல் ஆர் ஹியரின் ஆஃப்டர் டெஃபனைடு. நெக்ஸ்ட், அண்ட் இன் செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. த வேர்ட் அஃபென்ஸ் ஹாஸ் த சேம் மீனிங் வென் திங் பனிஷபிள் அண்டர் த ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லா இன் பனிஷபிள் அண்டர் with the punishment for the 6 months or upwards, whether with or without fine. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மாதம் அல்லது வந்து 1 வருடத்துக்கு மிகாமல் எபோவ் 1 year எபோவ் சிறை தண்டனை கொடுக்கலாம், அல்லது ஃபைன் கொடுக்கலாம், இல்லை ஃபைன் கொடுக்காமல் வித்தவுட் ஃபைன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உள்ள செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேலும் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம அடுத்த சாப்டர் பார்க்கலாம். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் வந்து நான் எதை பற்றிலாம் வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.